கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இந்த வேளையில நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான காரியம் நடந்துனோக்குது. இதுவரையிலும் கேள்விப்படாத காரியங்களை கேள்விப்படும். நியூஸ் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நியூஸ்லயும் நியூஸ் பேப்பர்லயும் படிக்கும்போது இதுவரையிலும் கேள்விப்படாத காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் நடக்குது. இதெல்லாம் நடக்குதுன்னா நமக்கு தெரியலாம், கர்த்தருக்கு தெரியும். அவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு சில எச்சரிப்புகள்லாம் கொடுத்து அதன்படி நம்ம நடக்கணும். கர்த்தர் விரும்புறார். அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. பாருங்க, ஒரு புது சகாப்த மனித நேய குழுன்னு ஒரு அமைப்பு இது என்ன செய்திருக்குதுனாக்கா, ஒரு நியூஸ் பேப்பர்ல வெளியிட்டாங்க. இப்ப நிறைய இடத்துல நடக்குது. அந்த மாதிரி என்னன்னா, உங்க பணம் எவ்வளவு இருந்தாலும் அது என்ன பண்ணுங்க, நீங்க முதலீடு செய்யுங்க. எவ்வளவு முதலீடு செய்தா 6 மாசத்துல அதை டபுள் ஆக்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. இதை ஜனங்கள் பார்த்தது ஒரே பண ஆசை தான் ஜனங்களுக்கு. அடாட 6 மாசத்துல டபுள் ஆகுதுன்னா என்ன வேலை செய்யதான், என்ன பிசினஸ் செய்தாலும் அவன் சம்பாதிக்க முடியாது சொல்லிட்டு சும்மா லேக்ஸ் கணக்குல டெபாசிட் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பேர் பொருளாதார நிபுணர்கள் என்ன சொன்னாங்க, இது செய்யாதீங்க, இது செய்தாக்கா டபுளாகி வர சான்ஸ் இல்லை, நஷ்டப்பட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு பொருளாதார நிபுணர்கள் ஒரு பக்கம் எச்சரிப்பு கொடுத்தாங்க. ஆனா இந்த ஜனங்க கேட்கவே இல்லை. இன்னும் சொன்னா செல்லும் போட்டாங்க, நம்மளுக்கு டபுளா வந்தா போதும்னு சொல்லி பணத்தை கட்டிட்டாங்க. கட்டின போய் என்ன ஆயிடுச்சுனாக்கா, எல்லாம் லாஸ் ஆகி தோல்வி ஆயிடுச்சு. மொத்தம் போயிடுச்சு. கட்டின பணம் எல்லாம் போயிடுச்சு. எவ்வளவு துக்கப்பட்டிருப்பாங்க பாருங்க. ஏதோ கொஞ்சம் பணம்னா பரவாயில்ல, லேக்ஸ் கணக்குல போட்டு பில்லியன் கணக்குல போட்டாக்கா ரொம்ப நஷ்டப்பட்டு போயிட்டாங்க ஜனங்க. இது மாதிரி நிறைய நடக்குது. ஆனா இந்த மாதிரி நடக்கும்போது டக்குன்னு பட்டுன்னு போய் இறங்கிட்டு கூடாது. நம்ம பொருளாதார நிபுணர்களோ இல்லை கத்திர பிள்ளைங்களோ யார் என்ன எச்சரிப்பு கொடுத்தாலும் எடுத்துக்கன்னா நமக்கு நஷ்டம் வராது. கொடுக்குறேன்றாங்க. யாரும் கொடுக்குறதால வர்றதால மொத்தமே நஷ்டப்பட்டு போகுது. இது எதுக்காக சொல்றேன்னா, பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்கு. யாத்திரையாகும் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த இடத்துல எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்க அடிமைகளா இருந்தாங்க. எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்க அடிமையா இருந்தப்போ ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. கர்த்தர் பார்த்தாரு, இந்த ஜனங்க கொடுமை அனுபவிக்க முடியாது, அவங்க பெருமூச்சியை கேட்டு உடனே ஜனங்க விடுவிக்கணும்னு பார்வோன் தான் அவங்களுக்கு ராஜா. அவங்களுக்கு மோசேயும் ஆரோனையும் அனுப்பி வச்சு என்ன பண்ண, அனுப்பி சொல்லு, எங்க ஜனங்க ஆராதிக்கணும், அனுப்பி சொல்லி கேட்கிறாரு. கேட்டா அவங்க போய் கூப்பிட்டாக்கா, இல்ல அதெல்லாம் முடியாது, யாரா ஓன்றான், அனுப்பவே மாட்டேன்றான். உடனே கர்த்தர் 10 வாதி அனுப்பிச்சு வச்சார் அந்த ஜனங்களுக்கு. இந்த 10 வாதம் வந்தப்போ சரி நாங்க அனுப்பிச்சிடறான்றது மறுபடியும் அதே வேலை பண்ணான். இந்த 10 வாதியில ஒரு வாதம் என்ன, நான் படிக்கிறேன் பாருங்க. யாத்திரை 9:19. இப்பொழுதோ ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லு என்றார். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதிரி பண்ணா லாபம் இல்லை. இதுவரையிலும் எகிப்து தோன்ற நாள் முதல் இந்த நாள் வரும் அந்த கல்மழை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு கல்மழை வரும். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க. என்ன பண்ணும், போய் உங்க எகிப்து ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க வேலைக்காரங்க, உங்க மிருக ஜீவங்களும் வெளியில போய் மேய போயிருக்கல, மிருக ஜீவங்க வேலைக்காரரு வெளியில யார் இருந்தாலும் நான் சொல்றேன் பாய், ஆள் விட்டு அனுப்பிச்சு கூட்டின்னு வந்துருங்க. வெளியில இருந்தா எல்லாம் நஷ்டப்படணும் எச்சரிப்பு கொடுக்குறாரு. இதை கேட்டுங்க எகிப்து ஜனங்களான கொஞ்சம் பேர் பயந்து என்ன பண்ணுங்க, உடனே ஐயோ கல்மழை வரப்போகுதுன்னு சொல்லி உடனே வேலைக்காரர் ஆட்கள்ல வெளியில யாராவது போயிருந்தாலும் அவங்களெல்லாம் ஆள் விட்டு அனுப்பிச்சு வச்சு மிருக ஜீவங்க, மாடு ஆடு எதுவுமே எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. யார் யார் இந்த எச்சரிப்பு கேட்டு பயந்து எல்லாம் மிருக ஜீவனையும் மனுஷனை கொண்டு வந்தாங்களோ அவங்க எல்லாம் பயிற்சிக்கினாங்க. கொஞ்சம் வந்தா பார்க்கலாம், வந்தா பார்த்துக்கலாம், அதெல்லாம் வருது அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ரெக்லெஸ்ஸா இருந்தாங்க. எச்சரிப்பை கவனிக்காது இருந்தாங்க. என்ன வந்துதான் பாருங்க எப்படி வந்துச்சுன்னா, கர்த்தர் இடி முழக்கத்தோட கல்மழையும் அனுப்புனார். இடி முழக்கம் கல்மழை. அது போது என்ன நினைச்சேன்னா, அக்கினி தரையில அப்படியே வேகமா ஓடிச்சோம். அக்கினி கல்மழை பாருங்க, மின்னலு இடி முழக்கம் வெள்ளம் அப்படியே ஓடுதான். அக்கினி பூமியில ஓடுதான். அப்படி ஓட்டப்ப யார் யார் கர்த்தர் எச்சரிப்புக்கு பயந்து
எது எல்லாம் வெளியில இருந்தா உள்ள அழைச்சிக்கினாங்களோ அவங்க எல்லாம் பழிச்சுக்கினாங்க. யாரு அந்த எச்சரிப்பு கேட்காத விட்டுட்டாங்களோ அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. இன்னொரு இதுல பெரிய காரியம் என்னன்னா, இவங்க கோசேன் நாட்டுல இஸ்ரேல் ஜனங்க இருந்தாங்க. இந்த எகிப்து ஜனங்க இருந்தாங்க. எகிப்துக்கும் கோசேன் நாட்டுக்கும் பக்கத்துல தான், தூரமே கிடையாது. இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கல்லும் மழையும் வரல, அக்னியும் வரல, இடியும் வரல, ஒண்ணுமே வரல. அவங்க சேஃபா இருந்தாங்க. ஆனா இந்த எகிப்துங்க மேலதான் வந்தது. எகிப்துல எச்சரிக்கையை கேட்டவங்க எல்லாம் பழிச்சுக்கினாங்க. எச்சரிப்பை விட்டுட்டு எல்லாம் செத்து போயிட்டாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் நியாய தீர்ப்பு கொண்டு வரும்போது ஜனங்களை எல்லாம் அழிஞ்சு போட்டோம்னு நினைக்க மாட்டாங்க. தேவன் அன்புள்ள தேவன். யாருமே நஷ்டப்பட்டு போகக்கூடாது, நஷ்டப்பட்டு நரகத்து போகக்கூடாதுன்னு கர்த்தர் என்ன செய்யறாருன்னா எச்சரிக்கிறார். பாருங்க, இந்த எச்சரிப்பு கொடுக்கும்போது தேவன் தமது நியாய தீர்ப்புகளை கொண்டு வர்றதுக்கு முன்னால ஒரு நியாய தீர்ப்பு தான் எகிப்துக்கு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மாவே கொடுமைப்படுத்தினால்தான் இந்த நியாய தீர்ப்பு தான் அந்த 10 பாதை. அதுல ஒன்றுதான் இந்த கல்மழை. வரும்போது என்ன பண்றாரு, முதலே எச்சரிக்கை கொடுக்குறாரு. பாருங்க, சொல்லிட்டாரு, இட்டுனுங்க வந்துருங்க, இட்டுன்னு வந்துருங்கன்னா இட்டுன்னு வந்துட்டாங்க. இட்டுனாதான் அழிஞ்சு போனாங்க. அநேக மனிதரு, கணக்கற்ற மிருகங்கள்லாம் யாராவது எச்சரிப்புக்கு கீழ்ப்படிலையோ நாசமா போயிட்டாங்க. அப்போ கர்த்தர் இப்ப கூட தண்டனை வர்றதுக்கு முன்னால எச்சரிப்பு கொடுக்குறாரு. பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்போ பாவம் செய்தனா அதுக்கு தண்டனை மரணம். கர்த்தர் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது யோசிக்காதீங்க. பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. இப்ப பாவம் செய்தா கண்டிப்பா தண்டனை வரும். அதனால கர்த்தர்ட்ட வந்தீங்கன்னா அவர் கிருபை வரம் உங்களுக்கு பாதுகாத்துக்கொள்ளுன்னு கர்த்தர் சொல்றாரு. அதனால நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்றாரு. அடுத்தது வெளிப்படுத்தும் விசேஷம் 20:13 சமுத்திரம் தன்னுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன, யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். கடைசியில ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள்ல கர்த்தர் யார் யார் என்னென்ன பாவம் செய்தாங்களோ அதுக்கேற்ற தண்டனை கர்த்தர் வச்சிருக்கிறார். இது ஒரு எச்சரிப்பு. அந்த எகிப்துல எச்சரிப்பு கொடுத்தா அடப்போ பரவாயில்லன்னு சொல்லி யார் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்மள யாருமே கர்த்தர் பிள்ளை யாருமே உலக மனுஷர் யாருமே நஷ்டப்பட்டு போகக்கூடாதுன்னு தான் இந்த எச்சரிப்பு கொடுக்குறாரு, இந்த வசனம் கொடுக்குறாரு. இந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு வசனங்களுக்கு பாருங்க, 2 கொரிந்தியர் 5:10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் நம்ம நேசித்து என்ன பண்றாரு, நம்ம எல்லாம் மனம் திரும்பணும், ஒருத்தருனா நஷ்டப்பட்டு போகக்கூடாதுன்னு இயேசுவை 2000 வருஷத்துக்கு முன்னாலே உலகத்துக்கு அனுப்பி வச்சாரு. உலகத்துல அனுப்பி வச்சு நம்ம பாவத்தெல்லாம் சுமந்து நமக்காக மரித்தாரு. 3ஆம் நாள் உயிரோட எழுச்சிட்டாரு. இப்போ நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கோம். ஏன்னா கர்த்தர் நமக்காக வேண்டிய எல்லா சுமந்து தீர்த்ததுனால இயேசுவே நான் பாவி சொல்லி உணர்ந்து என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, அந்த தண்டனைக்கு நான் ஆளாகக்கூடாது சொல்லி யார் யார் மன்னிப்பு கேட்கறாங்களோ ரத்தத்தினால கழுவுங்க, என் இருதயத்துல வாங்கன்னு யார் யார் கேட்கிறாங்களோ உண்மையாவே கர்த்தருக்கு அவருக்கு உதவி செய்வார். இதுதான் எச்சரிப்பு கொடுக்குறாரு. பின்னால வரல போறீங்க. ஏன்னா அப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தது. அவன் என்ன பண்ண, அன்பு கூர்ந்து இந்த உலகத்துல இருந்து பாவம் மன்னிக்கிறதுக்காக பிறந்து 33 வருஷம் உலகத்துல இருந்து சிலுவையில மறுத்து ஜீவன் கொடுத்தார். கர்த்தர் மன்னி கொடுத்தா வந்தார். இன்றைக்கும் கிருபையின் காலம், இன்றைக்கும் உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அதனால நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம இந்த எச்சரிப்பை நம்ம விட்டுட்டா நம்மளுக்கு தண்டனை வரும். அதனால வேண்டி இந்த கொடிய காலம் வரும்போது இயேசு இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறாரு, பரலோகத்துக்கு போயிட்டாரு. என்ன பண்ற, பரலோகத்துல பிதாவின் வலது பாசம் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா அப்போ மறுபடியும் வரப்போறாரு. அவரு மறுபடியும் வரப்போறாருதான். இயேசு வர்றதுக்கு அடையாளங்கள்லாம் பைபிள் இருக்குது. அது பூகம்பம், வெள்ளம், இதெல்லாம் யுத்த செய்திங்க, இதெல்லாம் கேள்விப்படுங்க. அப்ப அவர் வருவாருன்னு வசனம் சொல்லுது. இப்ப கேள்விப்படுறோமா இல்லையா? யுத்தங்கள் நடந்துனே இருக்குது. அது மட்டும் இல்ல, இப்ப கூட நம்ம பீகார்ல, மகாராஷ்டிரால, ஜம்மு காஷ்மீர்ல, பல இடங்கள்ல, நார்த் இந்தியாவில எங்க பார் வெள்ளம் ஓடினே இருக்குது. ரொம்ப பயங்கரமா எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க.
வெள்ளம் வருது, யுத்தம் வருது, பூமி அதிர்ச்சி வருது. இதெல்லாம் இயேசு வருகைக்கு அடையாளம். இப்ப இயேசு வரப்போறாரு. இயேசு வந்தா எப்படி வருவாரு? அன்பான தேவன், ஆமா அன்பான தேவன் தான். ஆனா அவர் வரும்போது ஜட்ஜா வருவாரு. ஜட்ஜி மாதிரி வருவார், நியாயத்திற்கு வருவாரு. அவங்க செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுப்பாரு. அதுல நம்ம தப்பிக்கணும்னா இப்ப என்ன செய்யணும்னா நம்ம அவருடைய பாதத்துல வந்துடணும். வசனம் பாருங்க, நீதிமொழி 29:1 அடிக்கடிக்கு கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையே கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இருதய கடின அந்த எகிப்து ஜனங்க இருதயத்தை கடினப்படுத்தி தான் நஷ்டப்பட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாதபடி நம்ம என்ன பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணணும் சிலரு. அவன் சொன்னான், யாரு? பார்வன். ஐயோ, நீங்க போய் கத்தரை கேளுங்க, நான் விட்டுறேன், அவங்க ஜனங்களை விட்டுறேன், கேளுங்க, நான் இனிமேட்டுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், அனுப்பிச்சிடுறேன். சரி, அவங்க ஜெபம் பண்ண உடனே என்ன பண்ணோம், அந்த மின்னல் மழை எல்லாமே நின்று போச்சு. திருப்பி நான் சொல்றேன், இல்ல நான் அனுப்ப மாட்டேன். இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இப்போ ஏன்னா கஷ்டம் வந்தா, ஆண்டவரே நான் இந்த மாதிரி சர்ச்சைக்கு ஒழுங்கா போறேன், நான் இதெல்லாம் பாவம் செய்ய மாட்டேன், குடிக்க மாட்டேன், இப்படிலாம் பண்ண மாட்டேன் கேட்கறது. சரி, அந்த ஐயோ இப்படி கேட்கறான்னு கத்த இறங்கி சோகம் கொடுத்துட்டா, இல்ல விடுதலை கொடுத்துட்டாக்கா மறுபடியும் அதே பாவம் செய்யுது. அப்படி இருக்கக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ண, கீழ்ப்படிந்த தற்காலிகமாக நம்ம என்ன பண்றது, ஒரு தீர்வாக நினைக்கவே கூடாது. இது ஒரு கிருபையின் காலம். கர்த்தர் இந்த வரப்போகிற கொடிய ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்காக முதலாவது எச்சரிக்கை கொடுக்கிறார். கீழ்ப்படியும் போது கர்த்தர்ட்ட வரும்போது உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து ரட்சித்து ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி வைக்கிறையா. பிள்ளைகளை எங்களை ஒவ்வொருவரும் அதிகமாக நேசிக்கிற தேவனப்பா. ஒருவராவது நஷ்டப்பட்டு நரகத்துக்கு போகக்கூடாது, தண்டனை அடையக்கூடாது என்று எங்களுக்காக வேண்டி சொந்த நேசகுமான உலகத்துக்கு அனுப்பி அவர் சிந்தன் ரத்தத்தினால ஆண்டவரே மறுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால ஆண்டவரே இந்த தண்டனையிலிருந்து விடுதலை கொடுக்க நீங்க ஆண்டவரே ஆயத்தமா இருக்கிறீங்க. அதற்காக நான் நன்றியோடு துதிக்கிற ராஜா, சோத்தரிக்கிறையா. கேட்டுக்கொண்டவர்கள் எல்லாரும் அந்த பார்வனை போல, அதை ஏத்து ஜனங்களை போல கத்தாவே எந்த விதத்திலையும் அசட்டையாயிராதபடி, நிர்விச்சாரமா இராதபடி ஆண்டவரே உங்கள் கத்தாவே உடைய எச்சரிப்பு கீழ்ப்படிந்து இப்பொழுதே உடைய பாத்திர வர உதவிச்சிங்கப்பா. அவ்வப்போது ஏதோ கேட்டு மறுபடியும் விட்டுறக்கூடாதப்பா. அற்புதம் செய்யுங்க. எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. என்ன பிரச்சனை இல்லை, என்ன தேவையில் இருந்தாலும் தேவையில சந்திங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்கப்பா. பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளைன்னு பாக்கி தாங்கப்பா. ஆண்டவரே நம்ம சோத்திரிக்கிறையா. பிரசவத்துக்காக காத்திருக்கும் சுக பிரசவத்தாங்கப்பா. ஆண்டவரே இந்த எக்ஸாம் எழுதுற மக்களை நல்ல பிள்ளைகளாம் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ண உதவி செய்யுங்கப்பா. என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்பொழுது விடுதலை தாங்க. எவ்வளவு பேர் கொடுத்துருக்கிறீங்கப்பா. நீங்க ஜபங்களை கேட்கிறவர், ஜபங்களுக்கு பதில் அளிக்கிறவர், குறைகளை அறிக்கிட்டு முடித்துல வருவர்களுக்கு விடுதலை கொடுத்து நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யும். பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளுங்க. ஆமென். God bless you.